ஏலக்கண்ணி கண்டி வழி மறைத்தால் பாவியா ஏலக்கண்ணி பார்த்து வழி மறைத்தால் பார்த்து வழி மறைத்து பரமனிடம் போகாமல் ஏழு சத்தியை கோடிட்டு விட்டார். கோடு தாண்டாத குருவலம்சம் சத்தி நபராத சந்திரகுல பரம்பரை என்று தெரியாமல் தெரிந்து என்னை வழிமறைத்திருக்கிறார். அதனால அன்றே சொல்லிருக்கிறார், ஆபத்தென்றால் என்னை அணங்கு அப்படி என்று என் காளி தேவி வைத்திருக்கிறார். அதனால இப்பொழுது காளியம்மனை வேண்டினார் எனக்கு தக்க வரம் கிடைக்கும். அம்மா வடக்க பிறந்தவளே வடபத்ரகாளி அவனோட வாதாடி எருமக்கடா கொண்டவளே தாயே காளி தேவி. அம்மா கூப்பிட்ட நேரத்துக்கு கூட தானே வர என்று சொன்னியே அம்மா. தாயே பாட்டி அம்மா பத்ரகாளி காளியம்மா அம்மா இதோ கன்னியாகப்பட்ட ஏலக்கண்ணியனை சத்தியோடு போட்டு ஓடு தாண்டாது அமர வைத்து விட்டார். நான் இங்கே அமர்ந்து விட்டால் எதிராளி செய்ய பெற முடியாது, ஈஸ்வரம் வாங்க முடியாது, பகையாளி வெல்வத முடியாது, பரமனிடம் போக முடியாது. நான் என்ன செய்வேன் தாய்? இந்த சத்திய கோட்டை நீ தாண்டி போக வேண்டும் என்றால் நான் ஒரு உபாயம் சொல்கிறேன். எப்படி? அதன்படி கேட்டால் நீ செல்லலாம். எப்படி அம்மா? ஏனென்றால் இந்த சத்திய கோட்டுக்குள்ளே உன் உருவத்திலே நான் இருக்கின்றேன். ஆனால் நீ மறு உருவம் தரித்து இந்த கோட்டை தாண்டி நீ சிவனிடத்திலே வர வாங்கி வருவாய். உன்னுடைய ரூபத்தை எனக்கும் என்னுடைய உருவத்தை உனக்கு தந்து இந்த கோட்டை தாண்டி போ அர்ஜுனா என்று உரைக்கிறாயா? அப்படி ஆகட்டும். ஓ ஹரஹர மகாதேவா.
பாத்தியா? இப்ப நான் பட்டு போய் பட்டாடு அணிஞ்சுக்கிட்டு சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வந்த உடனே என்ன பார்த்து சிரிக்கிறாரு இந்த பார்த்திப ராஜமன்னன், கண்டு சிரிக்கிறாரு இந்த காண்டிப ராஜமன்னன். எப்படி ஒரு ஆசை இருக்கு, எப்படி சிரிக்கிறாரு பாத்தியா? இந்த சாப்பாடு ஊட்ட இன்னும் நம்ம மேல பாசம் அதிகாயிடும். ஊட்டிடலாமா? காளிகா தேவி நீதான் எங்கடி அடுத்து வச்சு என்ன சிரிக்க யூடியூப் ஓடிட்டு சாப்பிடுவா ஆமா, நாம கொண்டு வந்த சாதம் சுமார் 700 ஜனம் சாப்பிட்டுருக்கலாம். அவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்தேன். ஆனா ஒரே மனுஷர் சாப்பிட்டாரு. இவர் யாரா இருக்கும்? என்னை நன்றாக ஊத்துப்பார். அம்மா தாயே, மண்ணு மண்ணு ஒண்ணு சேர்ந்தா அப்படியா? அப்படியா? மண்ணு மண்ணு ஒண்ணு சேர்ந்தா அந்த மண்ணில் என்ன சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதே போல ஒரு பெண்ணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா அந்த பெண்ணின் சுகத்தை யாரும் அனுபவிக்க முடியாது. அதனால ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா அந்த பெண்ணுக்கும் ஆணுக்குள்ள சுகங்களை அனுபவிக்க முடியும். அப்படி என் கணவர் இங்க இருக்கும் பொழுது நீ யாரம்மா சற்று கவலை கொள்ள வேண்டாம். ஆனால் அர்ஜுனராகப்பட்டவர் கைலங்கடி சென்று வரத்தை வாங்கி வந்து உன்னை திருமணம் செய்து கொள்வார். தாயே, அதாவது கைலங்கரி இன்றுதான் போகிறார் அர்ஜுனன். அவருக்கு முன்பே சென்று பார்த்தவள் தான். கைலங்கரியிலே என்ன நடக்குது எப்படி இருக்குதுன்னு அனைத்தும் அறிந்தவள் தான். அதனால கைலங்கரியில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அவர் வந்து திருமணம் செய்யறது நான் இப்படி இருக்க முடியுமா? எவ்வளவு தூரம் போயிருக்கிறாரு, எங்க இருக்கிறார்? இப்பொழுதுதான் ஒரு கால வரை தூரம் சென்று இருப்பார். அப்படியா? அவர் எடுத்து சென்று நான் பார்த்து அதற்கும் தான். ஓ மரகர மகாதேவா, ஓ மரகர மகாதேவா, ஓ மரகர மகாதேவா. உனக்காகவே காத்திருந்து உனக்கு முன்பதே ஈஸ்வரிடம் சென்று வரத்தை பெற்று நீயே உன்னையே நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசையாக ஆவலுடன் காத்திருந்தேன். எனக்கு பாவத்தை செய்து விட்டு போகலாமா? இது நீதியா சுவாமி? தாயே, அரகரா சிவனே என்று சிவனுடைய பாதத்தை காண அர்ஜுனன் போகிறேன். அம்மா, எனக்காக காத்திருந்து உனக்காக நான் வரங்களை பெற்றிருக்கிறேன். நான் பிறந்ததோ 10 அழகு. என்னை விட அழகு உள்ள மன்மதனை மட்டும்தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று 7 வயதிலே ஈசனிடத்திலே வரம் வாங்கியிருக்கிறேன். அன்று கொடுத்த ஈசனார் வரம் இன்று நான் பழித்து விட்டது என்று எண்ணம் கொண்டிருந்தேன். உன்னையே மனமடிப்பதற்காக என்று சொல்கிறாய். தாயே, எனக்காக என் பொழுது விவனிடத்திலே வரங்களை பெற்று காத்திருந்தாயோ அதே போல ஈசனிடத்திலே வரம் வாங்கி வரும் வழியிலே உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். வர வாங்கிட்டு வர வழியில என்ன திருமணம் செய்யறீங்களா சுவாமி? உன்னை போல அதாவது முனிவர்கள் எத்தனையோ பேர் போனவங்க எல்லாம் வரம் கிடைக்காம அப்படியே அமர்ந்த இடத்துல புத்து கண்ணாவும் அதாவது செடியாவும் வளர்ந்து மண்ணாவும் அங்கங்க இருக்கிற இடத்துல அமர்ந்த இடத்துல அப்படி அப்படியே இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு மட்டும் போன உடனே உனக்கு வரம் கொடுத்துருவாரா? அதனால சுவாமி கருத்து கூந்தல் வெளுத்து போனா வாங்கிட்டு வந்து உன்னை திருமணம் செய்யறீங்களே
பாக்குறீங்களே ஆமா. இன்னைக்கு இருக்கிற மாதிரி நான் என்னைக்குமே இருப்பேனா ஆஹா. என் கருத்து குந்தல் வெளுத்து போனா என்ன கண்ணெடுத்து பாப்பீங்களா சரி. என் இழந்த மார்பு தடிஞ்சு போனா என்னை எடுத்து பாப்பீங்களா என் முத்துமுகம் வந்து போனா என்ன முன்ன வந்து பாப்பீங்களா தாயே. இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே இருப்பேனா அம்மா ஆ. இதோ சொல்கிறேன், கருத்த கூந்தல் வெளிக்காமல் கருத்தன் வர வாங்கிறேன், முத்துமுகம் சோறாம உனக்கு முன்ன வர வாங்கிறேன், நிமிந்தமாறு சரியாம உனக்கு நின்று நான் வரங்களை பெற்று நிச்சயமாக வரு வழியிலே தாரா புகழ் படைத்த தர்ம சாட்சியாக, ஆகாயம் சாட்சியாக, பூமி சாட்சியாக, என் மாமன் பரந்தாமன் சாட்சியாக வரு வழியிலே உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். புடி சத்தியம். அதாவது அறியாத பத்தியில் தெரியாமல் ஏதாவது வார்த்தைகள் பேசியிருந்தால் சரி. என்னை மன்னித்து விடுவீங்க. ஆகட்டும். அதாவது வருவீர் வருவீர் என்று என்றும் உனக்காகவே காத்திருப்பேன். ஆகட்டும். உனது ஏலக்கண்ணி ஓ வரகர மகாதேவா, ஓ வரகர மகாதேவா. இதோ கன்னியாகப்பட்ட ஏலக்கண்ணியிடம் இடை பெற்று வனமாய் வனங்கடந்து போகிறார் அர்ஜுனன். அப்படி போகும் வழியிலே 10வது வனத்தையாலும் வேறென்ற கன்னி சபை தற்பார் அவரால்